இன்னும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நேந்திர பவுடர் வச்சு கஞ்சி மட்டுமே செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேன் கேக் ரெசிபியில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் வந்து ஃபுட் இருந்தால் தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கஞ்சி ரெசிபியே கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போய்டும், அப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேன் கேக்கு, தோசை வெரைட்டிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவில் நேந்திர பழம் வச்சு எப்படி ஒரு பேன் கேக் ரெடி பண்ணுறது. இந்த நேந்திர பழம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அண்டு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க அப்படி இந்த விரும்பி சாப்பிடக்கூடிய பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நேந்திரம் பேன் கேக் செய்ய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நேந்திர பழம் தாங்க தேவை. நேந்திர பழம் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு. இந்த 4 பொருள் இருந்தால் போதுங்க அந்த பேன் கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். நேந்திர பழம் பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி அளவு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க. எக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்டு வீட் ஃப்ளோரும் அதே தான். கோதுமை மாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேந்திர பழத்தில் ஒரு பாதி நேந்திர பழம் மட்டும் நான் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டுட்டு அண்ட் அதர் இன்க்ரீடியன்ஸான எக்கு அண்டு டேட்ஸு இந்த கோதுமை மாவு இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பிளெண்டரில் இது பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து இப்போ நைஸாக அரைச்ச உடனே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சு லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு குட்டி குட்டி தோசை மாதிரி ஒரு மினி தோசை மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மினி தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை லோ ஃப்ளேம்லையோ வச்சு வந்து குக் பண்ணலாம். ஏன்னா இது சீக்கிரமாக வந்து கருகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியமில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட் கெயினும் ஆகும், அதுவும் இல்லாமல் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் கொடுக்குறப்ப அவங்களுக்கும் வந்து ஃபுட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சாப்பிட்ணுன்னா அவங்களாவே எடுத்து சாப்பிடவும் பழகிப்பாங்க. இதெல்லாம் கொடுக்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய நேந்திர பழம் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் நேந்திர பழம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வாழைப்பழம் போட்டுக்கலாம். அண்டு நம்ம நார்மலாக யூஸ்வலாக சாப்பிட்ற பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நேந்திர பழம் போடுறப்ப இன்னும் வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேந்திர பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேணால் ஆப்ஷனாக வந்து நீங்கள் வேறு வாழைப்பழம் வந்து போட்டுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நேந்திர பழம் வச்சு எப்படி பேன் கேக் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்மளோட டி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தை வச்சுருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.